أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வியாபார பெருமக்களே, இங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கும் மக்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையை துவங்குகிறேன். இவிஎம் மிஷின் எந்திரமா தந்திரமா என்கிற தலைப்பு இப்பொதுக்கூட்டத்திற்காக வழங்கப்பட்டிருக்கிறது. சில பேர் இந்த தலைப்பை தூரத்திலிருந்து பார்த்து மந்திரமா தந்திரமான்னு படிச்சிருக்கிறாங்க. படிச்சுட்டு உங்களுக்கு மேஜிக்லாம் தெரியுமா, ஏங்க இல்லை மந்திரமா தந்திரமாங்கிற தலைப்பில் பேச புரியல, இது மேஜிக் ஷோ பண்ண புரியலா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு இருந்தது. இது மேஜிக் ஷோ சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி இல்லை. பொதுவாக தேர்தல் காலகட்டம் வந்துவிட்டால் எந்த கட்சி யாரோட கூட்டணி வைக்கிறார்கள் என்பது பரபரப்பாக பேசப்படும். கூட்டணி குறித்த பேரங்கள், ஒரு ஓட்டுக்கு எந்த கட்சி எவ்வளவு காசு கொடுப்பாங்க, எந்த கட்சி அதிகமாக கொடுப்பாங்க, அதையெல்லாம் வாங்கலாமா கூடாதா என்றெல்லாம் தொலைக்காட்சிகளில் தேர்தல் நேரம் வந்துவிட்டால் பரபரப்பாக பல்வேறு தலைப்புகள் விவாதிக்கப்படுகிறது. ஆனால் உண்மையில் தேர்தல் நேரத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான அம்சம், நாம் யாருக்கு ஓட்டு போடுறோமோ, இவிஎம் என்கிற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மூலமாக நாம் யாருக்கு வாக்கு செலுத்துகிறோமோ அந்த வாக்கு நாம் தேர்வு செய்கிற வேட்பாளருக்குத்தான் போய் சென்றடைகிறதா, இவிஎம் மிஷின் சரியாக வேலை செய்கிறதா, இந்திய அளவில் நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த இயந்திரத்தின் மூலமான வாக்குப்பதிவு நடைமுறை சரியானது தானா, இதுதான் உண்மையில் தேர்தல் நேரம் வருகின்ற பொழுது விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏன் இது விவாதிக்கப்படணும், விவாதிக்கப்படுற அளவுக்கு அதில் என்ன நமக்கு பிரச்சனை இருக்கிறது என்று பார்த்தால், உண்மையிலேயே இந்திய நாட்டினுடைய ஜனநாயகமே அதில் தான் இருக்கிறது. உலக அளவில் இந்திய நாடு இரண்டு காரணங்களுக்காக வேண்டி கொண்டாடப்படுகிறது. ஒன்று, இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மை. பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் இந்தியாவில் வாழ்கிறார்கள், பல மொழி பேசக்கூடியவர்கள் வாழ்கிறார்கள், மாறுபட்ட பல கலாச்சாரம் கொண்ட மக்கள் வாழ்கிறார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் தத்தமது மத வழிபாட்டு உரிமையை, தத்தமது கலாச்சாரத்தை பேணி ஒரு நெகிழ்வுத்தன்மையோடு வாழ்கிறார்கள். இந்த பன்முகத்தன்மை உலக நாடுகளில் இந்தியாவில் கூர்ந்து கவனிக்கப்படுகிற, கொண்டாடப்படுகிற ஒரு அம்சம். அதே போல உலக நாடுகளால் இந்தியாவில் கூர்ந்து கவனிக்கப்பட்டு கொண்டாடப்படக்கூடிய இன்னொரு அம்சம் இந்த நாட்டில் தலைத்திருக்கின்ற ஜனநாயகம். எவ்வளவு மக்கள் தொகை கொண்ட ஒரு பெரும் நாடு, மக்கள் தொகை அதிகரித்திருக்கிற ஒரு நாடாக இருந்த போதிலும், பல மதத்தை கொண்ட, பல நம்பிக்கை கொண்ட, பல கலாச்சாரங்களை கொண்ட மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடாக இருந்த போதிலையும் ஒவ்வொருவருக்குரிய ஜனநாயக உரிமை அந்த நாட்டில் பேணப்படுகின்றது. இந்த நாட்டில் இன்றளவும் காணப்பட்டு வருகிற, கடைபிடிக்கப்பட்டு வருகிற ஜனநாயக உரிமையும் பிற நாடுகளால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு அம்சம். ஜனநாயகத்திலேயே மிக உச்சமானது எது, நமக்கான உரிமை என்பதிலேயே உச்சகட்ட உரிமை என்னவென்றால், நம்மை ஆளக்கூடியவர்களை நாமே வாக்கு செலுத்தி தேர்வு செய்கிறோம் அல்லவா, அதுதான் மிக முக்கியமான ஜனநாயகம். உங்களுக்கு பேச்சுரிமை இருக்கிறது, கருத்துரிமை இருக்கிறது, எழுத்துரிமை இருக்கிறது, யாரையும் விமர்சித்து எந்த மேடையும் போட்டு பேச இயலும். இவ்வாறான பல்வேறு விதமான உரிமைகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தாலும், இந்த நாட்டில் நமக்கு வழங்கப்பட்டிருந்தாலும், உச்சகட்ட ஜனநாயக உரிமை என்பதே எங்களை யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் தான் தீர்மானிப்போம், எங்களை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை வாக்கு செலுத்தி நாங்கள் தீர்மானிப்போம் என்று சொல்லக்கூடிய ஜனநாயகம் தான் உச்சகட்டமான ஜனநாயகம். சொல்லப்போனால் இந்திய நாடு சுதந்திரம் பெறுவதே அதற்காகத்தான். யாரோ ஒருவன் எங்களுடைய விருப்பத்தை மீறி எங்களை ஆட்சி செய்யக்கூடாது, அவர்கள் எங்களை நிர்வகிக்க கூடாது, அவர்கள் எங்களின் மீது ஆதிக்கத்தை செலுத்தக்கூடாது.
அவர்களை ஓட ஓட விரட்டியதனுடைய பின்னணியே, அந்த சுதந்திரத்தின் பின்னணி கூட எங்களை ஆட்சி செய்யறவங்களை நாங்க தான் தேர்வு செய்வோம், நீ யார் எங்களை ஆட்சி செய்வதற்கு, நீ யார் எங்கள் மீது அதிகாரம் செலுத்துவதற்கு. அப்ப சுதந்திரத்தின் பின்னணி கூட இந்த ஜனநாயகம் தான் இருக்கிறது. ஆட்சி செய்யறவங்களை நாங்க தான் தீர்மானிப்போம். எதன் மூலமாக தீர்மானிக்கிறோம்? வாக்கு செலுத்துவதின் மூலமாகத்தான் நம்மை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை தீர்மானிக்கிறோம். இதுதான் மக்களாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படையான மிக முக்கியமான ஒரு அம்சம். ஓட்டு போடுறோம்ல, அந்த ஓட்டு போடுறது தான் என்னுடைய ஆட்சியாளனை தேர்வு செய்யக்கூடிய மிக முக்கியமான உரிமை. அப்படி இருக்கின்ற பொழுது என்னுடைய ஜனநாயகத்தை உறுதி செய்யக்கூடிய அந்த வாக்குரிமை, நான் வாக்கு செலுத்தக்கூடிய அந்த முறை எந்த சந்தேகத்திற்கும் அப்பாற்பட்டதாக, எந்த ஒருவராலும் துளியளவும் சந்தேகத்தை கிளப்ப முடியாத அளவிற்குண்டான ஒரு நடைமுறை இந்த ஜனநாயக முறையில பேணப்பட வேண்டுமா இல்லையா? துளியும் அதுல சந்தேகம் இருக்கக்கூடாது. இல்லை, ஆங்கிலேயர்களை எல்லாம் விரட்டி அடித்துவிட்டு பல்வேறு அரசியல் சட்ட சாசனங்களை ஏற்படுத்தி கொண்டு எல்லாமே எதற்காக? ஆட்சி செய்யறவங்களை நாங்கள் தீர்மானிப்போம் என்பதற்குத்தான். அதனுடைய நடைமுறை தான் வாக்கு செலுத்துவது, ஓட்டு போடுறது. அப்ப அப்படியான ஓட்டு போடக்கூடிய முறை சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாக வெளிப்படைத்தன்மையோடு அமைந்திருப்பது அவசியத்திலும் அவசியம். இவிஎம் என்கிற இந்த நடைமுறை, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்கிற இந்த நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறதா, சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவையாக இருக்கிறதா, உண்மையில நான் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று பட்டனை அழுத்துகிறேனோ என்னுடைய ஓட்டு அவருக்கு தான் சென்றடைகிறதா என்று நாம கேள்வி எழுப்பி பார்ப்போமையானால், இவிஎம் என்கிற இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் நடைமுறையில் பல்வேறு விதமான குழப்பங்களும் பல்வேறு விதமான சந்தேகங்களும் நிரம்பி இருப்பதாக நாம் சொல்லவில்லை. நேரடி தேர்தலில் பங்கேற்கிற ஆட்சியாளர்கள், நேரடி தேர்தலில் மக்களை எல்லாம் வாக்கு கேட்டு அலைகின்ற கட்சிகள் சொல்கிறார்கள். ஒவ்வொரு கட்சியினரும் இதை சொல்லியிருக்கிறார்கள். உச்சகட்டமாக சொல்வதாக இருந்தால், இப்போது மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற பிஜேபியை கடந்த காலங்களில் இவிஎம்மின் மீது சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறது, குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறது. எல்லா கட்சியும் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க இவிஎம் மேல. பிஜேபியே குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறது. எப்ப குற்றச்சாட்டு சொல்லிச்சு? 2004 காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி. அதற்கு பிறகு 2009 அடுத்த நடைபெற்ற மக்களவை தேர்தலையும் காங்கிரஸ் தான் பெரும்பாரியான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறது மத்தியில். 2009 காங்கிரஸ் வெற்றி பெற்ற போது பிஜேபியில் உள்ள பேச்சாளர்கள், பிஜேபியினுடைய முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் ஒன்று சேர்த்தாற்போல் மக்கள் மத்தியில் மீடியாக்களின் முன் சொன்ன விஷயம் என்னவென்றால், இவிஎம்ல குளறுபடி இருக்கு, இது சந்தேகத்துக்குரியதா இருக்கு, காங்கிரஸ் வெற்றி பெற்றது செல்லாது, ஏமாத்திட்டாங்க இப்படின்னு சொன்னாங்க. யார் யாரெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? அப்போது பிஜேபியினுடைய பேச்சாளராக இருந்த முக்தார் அப்பாஸ் நக்வி, இப்போது அமைச்சரவையிலும் இருக்கிறார். அவர் சொன்னார், என்ன சொல்றாரு? இது நியாயமான வெற்றி அல்ல, ஜனநாயகத்தின் வெற்றி அல்ல, எலக்ட்ரானிக் விக்டரிங்கிறார். இந்த வெற்றி என்பது ஒரு இயந்திரத்தை பயன்படுத்தி அதை மோசடி செய்து பெற்றுக்கொண்ட வெற்றி தானே ஒழிய நேர்மையான வெற்றி அல்ல என்று பிஜேபியினுடைய பிரச்சாரகராக இருந்த முக்தார் அப்பாஸ் நக்வி 2009 அந்த நேரத்தில் சொன்னார். தேர்தல் ஆணையத்தின் மூலம் கிடைத்த வெற்றி, தேர்தல் ஆணையத்தை தங்களுக்கு தோதாக வளைத்து தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு நடக்குமாறு பணித்து அதன் மூலம் இவர்கள் பெற்றுக்கொண்ட வெற்றி, இது ஜனநாயக பூர்வமான வெற்றி அல்ல என்று சொன்னார் முக்தார் அப்பாஸ் நக்வி. அத்வானி சொன்னார், அப்போது பிஜேபியினுடைய தலைவர், பிரதமர் வேட்பாளராக முன்மொழியப்பட்டவர். 2009 பிஜேபி வெற்றி பெற்றிருக்குமே ஆனால் அத்வானி தான் பிரதமராக இருப்பார். அப்ப பிரதமர் வேட்பாளராக முன்மொழியப்பட்ட பிஜேபியினுடைய தலைவராக அங்கம் வகித்த அத்வானி சொன்னார், தேர்தல் ஆணையம் இந்த இவிஎம் என்கிற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேல மக்கள் மத்தியில் சந்தேகம் வந்து விட்டது. 2009 நேர்மையாக நடைபெறவில்லை என்கிற சந்தேகம் எங்களுக்கே இருக்கிறது. ஆகவே தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு பொறுப்பு, ஒரு கடமை இருக்கிறது. இந்த தேர்தல் 2009 நடைபெற்ற தேர்தலை பற்றி சொல்கின்ற பொழுது, இந்த தேர்தல் நேர்மையாக நடைபெற்றது, நேர்த்தியாகத்தான் நடைபெற்றது, எவ்வித குழப்பமும் இல்லாமல் தான் நடைபெற்றது என்பதை மக்கள் மத்தியில் உணர்த்துவதற்கும் நிரூபிப்பதற்கும் உண்டான கடமை தேர்தல் ஆணையத்திற்கு உண்டு. இப்படியே சொன்னார். அது தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பு. மக்கள் மத்தியில் அவருடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை அகற்ற வேண்டும்.
நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் நேர்மையாகத்தான் நடைபெற்றது என்கிற தெளிவை மக்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அத்வானி சொன்னார். அருண் ஜெட்லி அப்ப பிஜேபியில் முக்கிய பொறுப்பில் இருந்தார். அவர் மக்களவையின் போதே சொல்கிறார், பேசுவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்ட தம்முடைய நேரத்தில் சொல்கிறார், அனைத்து கட்சியை கூட்டி இவிஎம் என்கிற இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் நடைமுறை சரியானது தானா, சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது தானா என்று அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று மக்களவையில் பாராளுமன்றத்தில் பேசுறார். இவ்வளவு சந்தேகங்களை எழுப்பினது யார் பாருங்க. இத்தனை சந்தேகங்களையும் எழுப்பினது யாரு? பிஜேபி. அது எப்போது? தங்களினுடைய ஆட்சிக்கு எதிராக இருந்தது, காங்கிரஸ் வெற்றி பெற்றது என்கிற நேரத்தில் இவர்கள் எழுப்பினார்கள். இப்ப இவங்க மத்தியில் ஆட்சி பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. பேசுறாங்களா? இவிஎம் பத்தி பேசுறாங்களா? மோடி ஒண்ணு என்ன சொல்றாரு, அத்வானி என்ன சொன்னாரு, ஏனைய பிஜேபியினுடைய பிரமுகர்கள் என்ன சொன்னார்கள் என்பதையெல்லாம் இருட்டடிப்பு செய்துவிட்டு, நாங்களும் தான் பல தேர்தலில் தோக்குறோம், நாங்கள்லாம் இவிஎம் குறை சொல்லவா செஞ்சோம், நீங்க மட்டும் ஏன் தோக்கும் போது குறை சொல்றீங்கன்னு மக்களை ஏமாற்றக்கூடிய விதமா கருத்து தெரிவிக்கிறார். இவங்க தோற்கும் போது சொன்னார்கள் இவிஎம்ல குறைபாடுகள் இருக்கிறது. எந்த அளவுக்கு சொன்னா, அப்போது பிஜேபியினுடைய பொறுப்பாளராக இருந்த முக்கிய பொறுப்பில் அங்கம் வகித்த சுப்பிரமணிய சுவாமி, இப்ப அவரை கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை, மென்டல் கேஸ்ல சேர்த்துட்டாங்கன்னு வைங்களேன். அந்த கட்சியை அவரை மென்டல் ஒதுக்கிருச்சு. பிஜேபி ஒரு நிலைப்பாடு சொன்னா அதுக்கு மாத்தமாவே பேசுவார். இங்க தமிழக பாஜக ஒரு கருத்தை சொன்னா அதுக்கு ஆப்போசிட்டா எதிர்த்து கருத்து சொல்லிக்கிட்டு இருப்பார். அதனால அவர் வேற லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க. அப்ப அந்த மாதிரி லிஸ்ட்ல சேர்க்கப்படாமல் இருந்த போது அவர் இத்தனைக்கு பிறகும் தேர்தல் ஆணையம் சரியான ஒரு பதிலை வழங்கவில்லை என்கிற காரணத்தினால உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார். இவிஎம் சரியா இல்லை, காங்கிரஸ் ஏமாற்றி விட்டது, மக்களை ஏமாற்றி விட்டது, இன்னும் பிற கட்சிகளை ஏமாற்றி விட்டது என்று சொல்லி பல தரவுகளை அதில் வழங்கி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார் சுப்பிரமணிய சுவாமி. வழக்கு தொடுத்ததற்கு பிறகு 2003 அவர் தொடுத்த வழக்கின் மீது தீர்ப்பு வருகிறது. உச்சநீதிமன்றமே உறுதிப்படுத்துகிறது, ஆமாம் நீங்கள் சொல்லக்கூடிய விதத்தில் இவிஎம் என்கிற இந்த மிஷின்ல சில சிக்கல் இருக்குது, சில குறைபாடு இருக்கிறது, வெளிப்படைத்தன்மை குறைவாகத்தான் இருக்கிறது. யாரு சொன்னார்? நாங்க சொல்லல, சாமானிய மக்கள் சொல்லவில்லை, உச்சநீதிமன்றம் சொன்னது. 2013 சுப்பிரமணிய சுவாமி தொடுத்த வழக்கின் மீது தீர்ப்பளிக்கின்ற பொழுது சொன்னார்கள், இதுல சிக்கல் இருக்கு, பிரச்சனை இருக்கு, வெளிப்படைத்தன்மை அவ்வளவா இல்லை, அதனால தேர்தல் ஆணையத்திற்கு பல்வேறு விதமான பரிந்துரைகளை அந்த தீர்ப்பின் மூலமாக வழங்கினார்கள். நீங்க தெளிவா நடத்துங்க, இவிஎம்ல எந்த சிக்கலும் இல்லை, கோளாறு இல்லைன்னு சொல்லி மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க. அப்ப விவி பாட்டுங்கிற ஒன்று ஒப்புகை சீட்டுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நடைமுறையில் இல்லை அந்த நேரத்தில். அப்ப நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த விவி பாட்டுலாம் மற்ற மற்ற நாடுகளில் கடைபிடிக்கப்படுகிறது. விவி பாட்டுனா என்ன, நம்ம ஓட்டு போறோம் பொத்தான அழுத்துறோமா, அப்ப அந்த பக்கத்தில் இன்னொரு ஒரு மிஷின் இருக்கும், அதுல லைட் எரியும். நம்ம எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டோம், நாம எந்த சின்னத்துக்கு வாக்கு செலுத்தினோம் என்று இன்னொரு புறத்தில் ஒரு லைட்டு எரியும். அது ஒரு சீட்டா நீங்க கேட்டீங்கன்னா சீட்டா ரசீது மாதிரி பில்லு மாதிரி சீட்டாகவும் தருவார்கள். அதெல்லாம் இப்ப இல்லை. அப்ப இது விவி பாட் என்கிற ஒன்றின் மூலமாகவும் மக்களுக்கு நீங்க தெளிவுபடுத்தணும், அதெல்லாம் எல்லா இடங்களையும் கடைபிடிக்கணும் இப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னது. அப்ப பாருங்க, அப்ப இவிஎம்ல சிக்கல் இருக்கு, பிரச்சனை இருக்கு என்று எல்லா கட்சிகளும் தாங்கள் தோற்கின்ற பொழுது சரியான தரவுகளோடு சொன்னவர்கள் தான். உச்சநீதிமன்றமே இந்த கருத்தை சொல்லி இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இன்றளவும் அதே நடைமுறையை கடைபிடித்து உச்சநீதிமன்றம் எதிலெல்லாம் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னார்களோ அதையெல்லாம் உரிய விதத்தில் தெளிவுபடுத்தாம அதே குழப்பங்கள், பழைய குழப்பங்கள் நீடிக்கின்ற நிலையிலேயே இன்னும் அதே முறையில் எப்படி நம்ம வாக்கு செலுத்துவது? அப்படி வாக்கு செலுத்தினா நாம நம்முடைய ஆட்சியாளர்களை நாம் தான் தீர்மானிக்கிறோம் என்று எப்படி அந்த முடிவுக்கு வர இயலும்? இன்னும் சொல்வதாக இருந்தால் இதுல என்ன சிக்கல்னா பல பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, மும்பையில் மனோரஞ்சன் ராய்ங்கிற ஒருத்தர் சமூக ஆர்வலர், அவர் ஆர்டிஐல ஒரு வழக்கு தொடுக்கிறார். ஆர்டிஐயின் மூலமாக சில தகவல்களை பெறுகிறார். 2 பேர்ட்டிருந்து தகவல் பெறார். நீங்க கவனிச்சீங்கன்னா எந்த அளவிற்கு நம்ம ஏமாற்றுகிறார்கள் என்பதை நீங்க புரிந்து கொள்ளலாம். என்ன சொல்றாங்கன்னா, இந்த இவிஎம்ங்கிற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்குல்ல, இது இந்தியா முழுக்க தயாரித்து கொடுப்பதற்கு 2 பொதுத்துறை நிறுவனம் இருக்கிறது. பெல் என்கிற ஒரு நிறுவனம், இசிஐ என்கிற ஒரு நிறுவனம், பாரத் எலக்ட்ரானிக்கல் லிமிடெட் என்கிற ஒரு நிறுவனமும்
இசிஐ என்கிற ஒரு நிறுவனம். இந்த ரெண்டு நிறுவனமும் சேர்ந்து கொண்டுதான் இந்தியா முழுக்க இவிஎம் மிஷினை உற்பத்தி செய்து ரெடி செய்து கொடுக்குறாங்க. இந்த மனோரஞ்சன் ராய் மும்பையில் என்ன பண்றாரு, ஆர்டிஐ மூலமா இந்த ரெண்டு நிறுவனங்களுக்கு முதல் போடுறாரு, நீங்க இதுவரை எத்தனை மிஷின் தயார் பண்ணியிருக்கிறீங்க, தேர்தல் ஆணையத்துக்கு எத்தனை மிஷின் தயார்படுத்தி கொடுத்துருக்கிறீங்க, அந்த தகவலை எங்களுக்கு தாங்கன்னு ஆர்டிஐல போட்டார். ஆர்டிஐ மூலமா அந்த தகவலை எல்லாம் வாங்கி வச்சுட்டார். ரெண்டு நிறுவனமும் ஒட்டுமொத்தமா தேர்தல் ஆணையத்திற்கு எத்தனை இவிஎம் மிஷின்கள் இது நாள் வரையிலையும் அன்றைய தேதி வரையிலையும் எத்தனை மிஷின்கள் தயாரித்து கொடுத்திருக்கிறீர்கள் அந்த தகவலை வாங்கி வச்சுட்டார். அடுத்து புத்திசாலித்தனமா இன்னொரு அதே ஆர்டிஐல தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு வழக்கு, உங்ககிட்ட இப்ப எவ்வளவு மிஷின் இருக்கு அதையும் சொல்லுங்கன்ட்டார். எப்படி போட்டார் பாருங்க, உங்ககிட்ட இப்ப எவ்வளவு மிஷின் இருக்கிறது, இருப்பு உங்க இடத்துல எவ்வளவு இவிஎம் மிஷின் இருக்கிறது அதையும் சொல்லுங்கன்ட்டார். ரெண்டு சைடு தனித்தனியா தயாரித்து கொடுத்தவர்கள் அந்த நிறுவனங்கள்ட்ட கேட்கிறாரு, எவ்வளவு பணி தயாரிச்சு கொடுத்துருக்கிற அதை சொல்லு, வாங்கி வச்சுக்கிட்டாரு. வாங்கினவங்கிட்ட கேட்கிறாரு, இதுவரை எவ்வளவு வாங்கி வச்சிருக்கிறேன் அதை சொல்லுட்டாரு. ரெண்டு தரப்புல இருந்தும் பதில் வந்து விட்டது. ரெண்டையும் ஒப்பீடு செஞ்சு பார்த்தா 19 லட்சம் இவிஎம் மிஷின்கள் வித்தியாசம் ஏற்படுகிறது. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல 100 200 500 கிடையாது, 19 லட்சம் இவிஎம் மிஷின்கள் வேறுபாடு. அப்படின்னா என்ன, கொடுத்த ரெண்டு நிறுவனமும் நாங்கள் அதிகபட்சமாக ஒரு தொகையை சொல்லுகின்ற பொழுது தேர்தல் ஆணையம் சொல்கிறது அவ்வளவுலாம் எங்களிடத்தில் இருப்பு இல்லை, எங்களிடத்தில் இவ்வளவுதான் இருப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதுல ஏறத்தாழ 19 லட்சம் இவிஎம் மிஷின்கள் விடுபடுகிறது. கொடுத்தவன் சொல்றான் அதையும் சேர்த்தான் கொடுத்தேன்னு, அவன் சொல்றான் நாங்கள் அவ்வளவுலாம் வாங்கவே இல்லை, எங்ககிட்ட இவ்வளவுதான் இருக்கு. 19 லட்சம் வேரியேஷன் வித்தியாசம். அப்படின்னா இங்க என்ன கேள்வி வருகிறது, அந்த 19 லட்சம் இவிஎம் மிஷின் எங்க போச்சு? இவன் தயாரிச்சு கொடுத்துட்டான்ல, நீ வாங்கிட்டேன்னு சொல்றல்ல, உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் எந்த தரகரும் கிடையாது தானே, அவன் தயாரிச்சு கொடுத்ததுல 19 லட்சம் மிஸ் ஆகுதப்பா. அந்த 19 லட்சம் எங்க? இது என்ன கடைகளில் விற்கப்படுகிற பொருளா, வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பொருளா, பெட்டி கடையில் வச்சு பயன்படுத்துற அல்லது கண்காட்சியகத்தில் வைத்து பார்க்கப்படுகிற ஒரு பொருளா இது? இந்த ரெண்டு பேரை தாண்டி உள்ள யாருமே வர இயலாது. அந்த பொருள் வேறு யாருக்கும் பயன்படக்கூடியது அல்லவே. நம்ம வீட்டில் வச்சு அழகு பார்க்க முடியுமா அந்த இவிஎம் மிஷினை வாங்கி? அவன் கொடுக்குறான், இவன் வாங்குறான். கொடுத்தவன் சொல்றான் 19 லட்சம் நாங்கள் அதிகமாக கொடுத்துருக்குறோம்னு, வாங்கினவன் சொல்றான் 19 லட்சம் எங்க கிட்ட இல்லைங்கிறான். இப்ப அந்த 19 லட்சம் மிஷின் இரு நிறுவனங்களிலிருந்து தயாரிக்கப்பட்டு எங்க போச்சு, யார்கிட்ட போச்சு? அது போகிறது என்றால் அதனுடைய பொருள் என்ன? 19 லட்சம் இவிஎம் மிஷின்களை வைத்துக் கொண்டு என்ன மோசடிகளையும் செய்துவிட முடியுமா? முடியாது. தேர்தல் ஆணையத்தின் கைவசம் இருக்க வேண்டிய, அவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய, அவர்களின் பாதுகாப்பில் இருக்க வேண்டிய இவிஎம் மிஷின்களில் 19 லட்சம் விடுபடுகிறது என்று சொன்னால் அது ஜனநாயக நாட்டில் அது ஏற்புடையதா? எவ்வளவு பெரிய கேலி கூத்து! ஒட்டுமொத்த இந்திய மக்களை முட்டாளாக்கக்கூடிய தன்மை இல்லையா இது? இது பெரிய விவாதமாக ஆக்கப்படுகிறது. எங்க 19 லட்சம்? மோடியை தான் பொதுவாக காணும்னு பேசுவாங்க. ஏன் எப்போ? இப்ப தேர்தல் நேரம்ங்கிறதுனால தான் இந்தியாவில் தென்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அங்கெங்கன்னு போய்கிட்டு இருக்கிறாரு. தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா பாய் சலோன்னு போயிடுவார், நாடு நாடா சுத்த போயிடுவார். அதுக்கப்புறம் ஆளை பார்க்கவே முடியாது. அதுக்கப்புறம் இந்த தேர்தல் நேரம் வருதுன்னா இங்கே வருவார், வேட்டி உடுத்திக்கிட்டு வருவார், தலப்பா கட்டிக்கிட்டு வருவார், டிசைனாக ட்ரெஸ் போட்டு கமலஹாசனுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு கெட்டப்ப மாற்றி மாற்றி வருவார். மோடியை மிஸ்ஸிங்னு சொன்னா ஏற்றுக்க முடியும், இவிஎம் மிஷினை மிஸ்ஸிங்னு சொன்னா 19 லட்சம் மிஸ்ஸிங் என்று சொன்னால் அது விடுபட்டிருக்கிறது, தவறுதலாகிவிட்டது, காணாமல் போய்விட்டது என்றால் அதன் பொருள் என்ன? ஃப்ரண்ட் லைன் என்கிற பத்திரிகையில் மிஸ்ஸிங் இவிஎம் என்கிற தலைப்பில் இது தொடர்பான பல்வேறு விதமான தகவல்களை சொல்லி அடுக்கடுக்கான பல கேள்விகளை கேட்டு சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்திடமிருந்து இதற்கு பதிலே இல்லை. நமக்கு சந்தேகம் வருமா? வராதான். ஓட்டு போடுற எங்களுக்கு இந்த செயலை பார்க்கின்ற பொழுது, படிக்கின்ற பொழுது எங்களுக்கு சந்தேகம் வருமா? வராதா? இதை மாத்துங்கன்னு சொல்றதுல எங்களுடைய கோரிக்கை நியாயம் இல்லையா? இப்படி சந்தேகம் உள்ள இவிஎம்களுக்கு வேண்டாம்பா, நீ வாக்குச்சீட்டு முறைக்கே வா, சொல்லத்தானே செய்வோம். சரி, காணாம போச்சுல, இந்த கதையை உங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு, இந்த சம்பவத்தை மைண்ட்ல வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்முடைய நாடுகளில் நடைபெறுகிற, இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பலகட்ட தேர்தல்கள் நடைபெறுகின்ற பொழுது கிடைக்கின்ற சுவாரஸ்யமான செய்திகளை இதோடு கோர்த்து பார்த்தா காணாம போறது எங்க போய் கிடைக்குதுங்கிறத நீங்க புரிந்து கொள்ளலாம். தேர்தல் ஆணையம் இதுக்கு பதில் சொல்லலை, ஆனா நம்ம புரிந்து கொள்ள இயலும். உதாரணத்திற்கு சில தகவல்களை சொல்வதாக இருந்தால் 2019 நடந்து முடிந்த மக்களவை தேர்தல், அதுல தேனியில, தமிழ்நாட்டில் தேனி மக்களவை தொகுதியில்
எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, ஓட்டுலாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் திடீர்னு எண்ணப்படுவதற்கு சில நாட்கள் முன்பு நைட் நேரத்தில் ஒரு கும்பல் வருது. அந்த கும்பல்கிட்ட 50 இவிஎம் மிஷின்கள் கிடைக்கப்படுகிறது. 50 இவிஎம் மிஷின். இந்த செய்தியை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? தமிழ்நாட்டில் வேற ஏதோ மாநிலத்தில் நடக்குது இல்லை, வட மாநிலத்தில் நடக்குது, அஸ்ஸாமில் நடக்குது, திரிபுராவில் நடக்குது இல்லை, தமிழ்நாட்டில் தேனியில் நடைபெற்ற நிகழ்வு, பத்திரிகைகளில் வந்த செய்தி. நம்ம என்ன இருக்கிறோம்? நம்ம ஓட்டு போடுறோம். ஓட்டு போட்ட உடனே அந்த மிஷின் எங்கே போகுது? பாதுகாப்பாக ஒரு அறைக்குள்ள வச்சு பூட்டிடுறாங்க. சில பல நாட்கள் கழித்து ரிசல்ட் சொல்லும் போது தான் அந்த பெட்டியை ஓபன் பண்ணுவாங்க. அதுக்கிடையில் உள்ளே பூட்டி வைக்கப்பட்டிருக்கிற பெட்டிகளில் எந்த ஒன்றும் வெளியே போகக்கூடாது, வெளியில் இருக்கக்கூடிய எந்த விதமான பொருளும் உள்ள போகக்கூடாது. அதானங்க தேர்தல். தேனியில் திடீர்னு எப்படி 50 இவிஎம் வருது? எவன்கிட்ட கிடைச்சிச்சு? எங்க வாங்கினாவே? எந்த கடையில் வாங்கினாங்க? அதே மக்களவை தொகுதிக்கு போறான். அங்க தேனி மக்களவை தொகுதிக்குள்ள உள்ளுக்குள்ள போறானா? எதுக்கு போறான்? வைக்கிறதுக்கு தானே போறான்னு அர்த்தம். அப்ப அங்குள்ள மக்கள் வேட்பாளர்கள் அவங்களெல்லாம் பிடிச்சி பெரிய அணியை ஏமாத்த பார்க்குறாங்கன்னு சத்தம் போட்டதற்கு பிறகுதான் அந்த பிரச்சனை சுமூகமானது. இது நடைபெற்ற ஒரு நிகழ்வு. இது மாதிரி பீகாரில் பார்த்தீங்கன்னா 7 இவிஎம் மிஷின்கள் கண்டெடுக்கப்படுகிறது. எங்க? ஒரு ஹோட்டலில். இந்த ஹோட்டலில் இவிஎம் விற்பாங்க, வடை விற்பாங்க, இட்லி தோசை விற்பாங்க, இவிஎம்மும் கிடைக்குதாங்க. பீகாரில் குறிப்பிட்ட மக்கள் போறாங்க, ஹோட்டலில் பார்த்தா ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க 7 இவிஎம். அப்ப அந்த 7 இவிஎம் கண்டெடுக்கப்படாமல் இருக்குமையானால் அதனுடைய நிலை என்ன? எண்ணப்படுகின்ற பொழுது அது ஏதேனும் ஒரு பகுதியில் சேர்க்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இது மக்களை ஏமாற்றக்கூடிய செயலா இல்லையா? மதுரையில் பார்த்தோம், மக்களவை தேர்தல் நடைபெற்று முடிந்ததற்கு பிறகு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் இவிஎம்லாம் உள்ளுக்குள்ள போய் கொண்டு வச்சுட்டாங்க. வச்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு பொம்பளை வட்டாட்சியர் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்மணி சாவாசமா வாக்கிங் போயிட்டு இருக்கிறாங்க. எங்க? இவிஎம் மிஷின் வைக்கப்பட்டிருக்கல அந்த பகுதியில். எண்ணப்படுகின்ற நாள் வரும்போது தானே அது ஓபன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தானே அங்கே யாரும் உள்ள போகணும், அந்த நேரத்தில் தானே போகணும். எண்ணப்படுவதற்குரிய நாட்கள் வருவதற்கு முன்பே அதை சீலை உடைச்சி ஓட்டு எண்ணிக்கையை துவங்குவதற்கு முன்பாகவே ஒரு பெண்மணி இந்த மாவட்டத்தினுடைய வட்டாட்சியர் உள்ளுக்குள்ள போய் சாவாசமா வாக்கிங். அந்த செய்தி மக்களுக்கு தெரிய வருகின்ற பொழுது, எதிர்க்கட்சிகளுக்கு தெரிய வருகின்ற பொழுது இது ஏமாற்றும் செயல் என்று கொந்தளித்து கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிடக்கூடிய அளவிற்கும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய அளவிற்கும் சென்றார்கள். அப்ப இந்த சம்பவங்கள்ல இருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? இதுல எல்லாம் நம்ம உஷாராக இல்லை என்று சொன்னால் நம்மளை ஏமாத்துறாங்களா இல்லையா? சரி, இப்ப ஒண்ணு வேண்டாம், தேர்தல் ஆணையம் இதுக்கு மட்டும் பதில் சொல்லட்டுமே. அந்த காணாம போன 19 லட்சம் இவிஎம் மிஷின்கள் எங்க? அதை சொல்லுங்க, நீங்க எங்க போச்சு? அது கேட்டா அவங்க என்னதுமா சொல்றாங்க? நாங்க இவிஎம் மிஷின்ல ஜிபிஎஸ் வச்சிருக்கிறோம். இந்த பதிலாக நாங்கள் கேட்டாச்சு. நாங்கள் தமிழ்நாட்டில் எப்போவோ கேட்டோம். 2000 ரூபாய் நோட்டில் வந்து ஜிபிஎஸ் இருக்குது, அதெல்லாம் அப்படியே கண்டுபிடிச்சிருவார் மோடி. அங்கிருந்து டெல்லியில் இருந்துக்கிட்டே பார்த்துருவாரு. அந்த கதையெல்லாம் கேட்டு பிடிச்சி போயிடுச்சு. சரி, ஜிபிஎஸ் இருந்தால் அது எங்கே போகும்போதே உங்களுக்கு தெரியணும்ல. தேனி மக்களவை தொகுதியில் ஏமாற்றப்படுகின்ற பொழுது, பீகாரில் ஏமாற்றப்படுகின்ற பொழுது, இன்னும் 19 லட்சம் இவிஎம் மிஷின்கள் காணாமல் ஆக்கப்படுகின்ற பொழுது அதையெல்லாம் நீங்க ஜிபிஎஸ் மூலமா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கலாமே. உங்களிடத்தில் நேரடியாக கேள்வி கேட்ட தேர்தல் ஆணையத்திற்கு இது குறித்து பல்வேறு நிறுவனங்கள் நேரடியாக கேள்வி எழுப்பிய பொழுதும் முறையான பதில் அவர்களிடமிருந்து வரவில்லை. அப்ப இதுதான் நாம சந்தேகிப்பதற்குண்டான முதல் அடிப்படையா இருக்கு. இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னா, இந்த இவிஎம் மிஷினை முதலா நடைமுறைப்படுத்துறது யாருன்னா ஜெர்மன். நம்மளை விட தொழில்நுட்பத்தில் உச்சத்தில் இருக்கிற ஒரு நாடு. ஒரு மோடி சொல்ற தொழில்நுட்பம்லாம் பேர்ல தான் இருக்கும். டிஜிட்டல் இந்தியான்னு பேர் வச்சுட்டு போயிடுவாரு, சுத்த போயிடுவாரு. ஏதாவது டிஜிட்டல் மயமாகுமான ஒண்ணுமே ஆகாது. தெரு போஸ்ட்களுக்கு பகல்ல எரியும், நைட்ல எரியாது. இதான் நம்ம நாட்டினுடைய டிஜிட்டல். ஒரு ட்ரெயின் ரயில்ல ஏறி போறது, அந்த ரயில்ல 3 பேர் இருக்கும். இங்கிருந்து பாண்டிச்சேரி போர்டும் அதில் போட்டிருப்பாங்க, கன்னியாகுமரிக்கு போதுங்கிற போர்டும் அதில் இருக்கும், மயிலாடுதுறைக்கு போதுங்கிற போர்டும். ஒரே ட்ரெயினில் 3 போர்டு வச்சிருப்பாங்க. டிஜிட்டல் இந்தியா. 3 பேரும் வந்து நிற்பாங்க. ஆமாம், இது எங்கே போகுது? மயிலாடுதுறை போதா, பாண்டிச்சேரி போதா, எங்கப்பா போகுது? இது தெரியல, டிடிஆர்ட்ட கேட்டு ஏறுவோம், எதுக்கு வம்பு? இந்த லெவலில் நம்ம நாடு இருந்து கொண்டிருக்கிறது டிஜிட்டல் விஷயத்தில். ஜெர்மன் என்பது தொழில்நுட்ப ரீதியாக டிஜிட்டல் ரீதியாக உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டில் தான் இவிஎம் முதல் முறையாக நடைமுறைக்கு வருகிறது. இப்போ இவிஎம் அவங்க பயன்படுத்துறது இல்லை. இப்போ எதை பயன்படுத்துகிறார்கள்? ஓட்டு செலுத்துவதற்கு
வாக்குச்சீட்டு நடைமுறைக்கு அவர்கள் என்றோ மாறிவிட்டார்கள். 2005ற்கு பிறகு வாக்குச்சீட்டு நடைமுறைக்கு மாறிவிட்டார்கள். யாரு? ஜெர்மன். நம்மை விட உச்சகட்டமாக தொழில்நுட்பத்தில் உச்சாணி கொம்பில் இருக்கக்கூடிய ஜெர்மன்ல இவிஎம் கிடையாது. இவிஎம் இருந்தது 2005 வரையிலும் இருந்தது. 2005ல ரெண்டு பேருங்க ஓட்டு போட்டவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்னடா ஏதோ தப்பு தப்பா காட்டுதேன், தேர்தல் ஆணையத்துக்கு புகார் பண்றான், ரெஸ்பான்ஸ் இல்லை. நீதிமன்றத்திலேயே வழக்கு தொடுத்து விட்டான். நீதிமன்றம் அவங்க தரப்பு வாதங்கள் கருத்துக்களை எல்லாம் கேட்டு விட்டதற்கு பிறகு ஒரே ஒரு கருத்தை மாத்திரம் அரசுக்கு பரிந்துரையாக செய்தது. தேர்தல் என்பது ஜனநாயகத்தினுடைய அடிப்படை. அந்த அடிப்படை உரிமையை நிறைவேற்றுகின்ற பொழுது குடிமக்களில் எவருக்கும் எந்த சந்தேகத்திற்கும் இடமளிக்காத விதத்தில் வெளிப்படைத்தன்மையை அரசு கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தான் அவர்கள் சொன்னார்கள். சொன்ன மாத்திரத்தில் ஜெர்மன் நாட்டினுடைய நீதிமன்ற கருத்தை ஏற்றுக்கொண்டு ஜெர்மன் அரசு இனிமே நமக்கு இவிஎம் வேண்டாம், ஏன் அது வெளிப்படைத்தன்மையானதாக இல்லை என்பதுதான் அதன் பொருள். இவிஎம் நமக்கு வேண்டாம், பழைய மாதிரி வாக்குச்சீட்டு நடைமுறைக்கே நாம மாறிவிடுவோம் என்று இன்றளவும் 2005க்கு வாக்குச்சீட்டு நடைமுறைக்கு மாறினார்கள். இன்றைக்கு வரையிலேயும் அங்கே இதான் நிலைமை. ஜெர்மன் மாறின உடனே நெதர்லாந்து மாறிவிட்டது. நெதர்லாந்து வாக்குச்சீட்டு நடைமுறைக்கு மாறியதற்கு பிறகு அயர்லாந்து மாறிவிட்டது. இப்படி பிரான்ஸ், ஜப்பான், நம்மை விட பல்வேறு வகையில் வளர்ச்சி அடைந்த நாடுகள், மேலை நாடுகள் எல்லாம் இன்றைய தேதியில வாக்குச்சீட்டு நடைமுறை தான் இருக்கு. இவிஎம் பயன்படுத்தி அதுல பல்வேறு விதமான பிரச்சனைகளை அனுபவித்ததற்கு பிறகு மாறி இருக்கிறாங்க வாக்குச்சீட்டு நடைமுறைக்கு. அப்படின்னா இந்தியா உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை இருக்குன்னு எல்லா கட்சிகளும் சொல்றாங்களே, சந்தேகமா இருக்குன்னு மக்கள் சொல்றாங்களே. மற்ற நாடுகளுக்கு நம்ம நாட்டுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? மற்ற நாடுகள்ல இதுல பிரச்சனை இருக்குன்னு நீதிமன்றத்திடம் செல்லும் போது உரிய விதத்தில் கவனம் எடுப்பாங்க, சரியான கோணத்தில் இருந்து கொண்டு வாதம் வைப்பார்கள். அந்த வாதத்தை அரசு கேட்டு அதற்கு தக்க மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு செயல்பாடு ஏனைய நாடுகளிடத்தில் இருக்கிறது. இந்தியாவில் அப்படியா? இந்தியாவில் ஒரு உதாரணம் சொல்ற, அசாமி எழுத்தாளர் ஹரே கிருஷ்ணா தேகாங்கிற ஒருவர், அவர் ஓட்டு போடுறதுக்கு போறாரு. இவிஎம்ல போய் ஓட்டு போடுறாரு. ஓட்டு போட்டால் இங்கே இந்த விவி பாட்டுங்கிற பேரில் பந்தா விடுறாங்கல்ல, நீங்கள் யாருக்கு ஓட்டு செலுத்துகிறீர்களோ அங்கே அப்படியே பளிச்சுன்னு லைட் எரியும், அதிலே நீங்கள் பார்த்து கண்டுபிடித்துக் கொள்ளலாம் அப்படின்னாங்கல்ல. இவர் ஓட்டு போடுறாரு. ஓட்டு போடும்போது விவி பாட்டில் பார்த்தா பளிச்சுன்னு உள்ள லைட்டு வேறு சின்னத்துக்கு எரியுது. இது என்ன, இது இதைத்தானே சொன்னாங்க, இதைத்தானே நம்பணும்னாங்க, இப்போ வேறு சின்னத்துக்கு எரியுதே, இது சரி வர, நம்ம இந்த சின்னத்துக்கு நம்ம போடலையே. அங்கே உள்ள தேர்தல் அதிகாரிகிட்ட போய் நான் ஒரு ஓட்டு போட்டால் அது வேறு சின்னத்துக்கு காட்டுது, என்னன்னு பாருங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் உடனே ஒரு ஃபார்ம் பண்ணிட்டு, எப்படியா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்தாங்க 2 ரூபா தான் இந்த ஃபார்மு, இந்த ஃபார்மில் எல்லாம் ஃபில் பண்ணி ஒரு புகாராக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை நான் எடுத்துக்குவோம், உங்களுக்கு மறு ஓட்டு செலுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் ஆர்வமாக வாங்கிட்டார். இன்னொரு விஷயம் சொல்லிட்டார். இன்னொரு விஷயம் என்ன, அது என்ன சொல்லுங்க, நீங்கள் சொன்ன ஒரு பேச்சுக்கு தப்பாக போயிடுச்சுன்னா 6 மாதம் உங்களை ஜெயிலில் தள்ளிடுவோம். அப்படியா ராசா இருந்தா புடி, உங்களை நம்பவே முடியாது, மிஷினு பிரச்சனைன்னு சொல்லி தானே நான் வர்றேன். இப்போ டெஸ்ட் பண்ணும்போது அப்பவும் பிரச்சனையாக போயிடுச்சுன்னா 6 மாதம் யார் உள்ளே இருக்கிறது? நாளை உள்ளே இருக்கணும், என் குடும்பம் கஷ்டப்படுமே. இந்த பஞ்சாயத்துக்கு நான் வரல, இந்தாங்க பிடிங்கன்னு அந்த 2 ரூபாயை ரிட்டர்ன் வாங்கிட்டு சீட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருந்தார். மிரட்டுறது, சட்டத்தின் மூலமா அதிகாரத்தின் மூலமா குற்றச்சாட்டு சொல்றியா பார்த்துக்க, கவனமா இருந்துக்க, சொல்லிருவியான்னு மிரட்டுறது. இதான் நிலைமை. இன்னொருத்தன் மீரட்டில் அவன் போய் இது மாதிரி சம்பவங்கள் எல்லாம் கேட்டவனா இருந்திருப்பான் போல இருக்கு, படு உசாரா போயிருக்கலாம். பட்டன் அழுத்துறான், பளிச்சு லைட்டு வேறு சின்னத்துக்கு வருது, டக்குன்னு செல்போன் எடுத்து ஃபோட்டோ எடுத்துட்டான். ஃபோட்டோ எடுத்து தேர்தல் அதிகாரிகிட்ட காட்டிட்டு வந்த பாருங்க, ஓட்டு போடும்போது விவி பாட்டியும் சேர்த்து ஃபோட்டோ எடுத்துட்டான். எடுக்கும்போது சின்னத்துக்கு மாற்றி விழுறது பதிவான உடனே அங்கே உள்ள அதிகாரிகிட்ட காட்டி நான் வேறு சின்னத்துக்கு போட்டேன், இது இந்த சின்னத்துக்கு காட்டுது நீங்கள் பாருங்க அப்படின்ன உடனே மிஷினில் ரிப்பேர் இருக்குது, பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, மிஷினையே மாற்றிடுவோம்னு மிஷினை மாற்றி அந்த வாக்குச்சாவடியில் மறுவாக்குப்பதிவும் நடக்கும். நடைபெற்ற நிகழ்வு, நம்ம ஒன்றும் கதையை சொல்லலை, கற்பனைகளை சொல்லலை, நம்ம நாட்டில் நடந்த விஷயங்களை நம்ம சொல்கிறோம். இந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் யாருக்கு சந்தேகம் வராது? இவ்வளவு சந்தேகத்தை வைத்துக்கொண்டு இந்த இவிஎம் நம்ம ஏன் கட்டிக்கிட்டு அழுவணும் சொல்லுங்க? தேர்தல் ஆணையம் இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. இவ்வளவு சந்தேகங்கள், இவ்வளவு பிரச்சனைகள் உள்ள ஒன்றை நாம் ஏன் இன்றும் கட்டிக்கொண்டு அழ வேண்டும்? சொல்ல போனால் இதற்கு எதிராக பல்வேறு விதமான கட்சிகள் கருத்து தெரிவிப்பதற்கு பல புள்ளி விவரங்களும் ஒரு காரணமா இருக்கு. சந்தேகம் ஒன்றும் சும்மா வந்துறது இல்லை. சில கட்சிகளுக்கு வருகிறது, குடிமக்களுக்கு வருகிறது, வாக்காளர் பெருமக்களுக்கு வருகிறது என்றால் வெறுமனே அவர்கள் யூகம் கொள்வதில்லை. சில தரவுகளின் அடிப்படையில்,
சரியான ஆதாரப்பூர்வமான செய்திகளின் அடிப்படையில் அவங்க தங்களுடைய நியாயமான சந்தேகத்தை எழுப்புகிறார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு உதாரணத்தை பாருங்க. மத்திய பிரதேசத்தில் இல்ல 2018 3 மாநிலங்கள்ல சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது. மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான். 2018 சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது. இந்த 3 மாநிலங்கள்லையும் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கின்றது. அதுவரையிலையும் ஆண்டு கொண்டிருந்த பிஜேபி ஆட்சியை இழக்கிறது. 2018 நல்ல விளங்கணும். 3 மாநிலம் சட்டப்பேரவை தேர்தல் நடக்கிறது. அப்படி நடக்கின்ற பொழுது அது நாள் வரையிலையும் ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருந்த பாஜக அரசு ஆட்சியிலிருந்து அகற்றப்படுகிறது. காங்கிரஸ் ஆட்சி பொறுப்புக்கு வருது. இது மாநில சட்டசபை தேர்தல். அதிலிருந்து ஒரு 6-7 மாசத்துல 2018 அது நடக்குது, சட்டப்பேரவை தேர்தல் நடக்குதுன்னா அதிலிருந்து ஒரு 6-7 மாசத்துல 2019 மக்களவை தேர்தல் வந்துருச்சு. மக்களவை தேர்தல் வந்தா தேர்தல் ஆணையத்தின் மூலமாக வெளியிடப்பட்ட ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா, முன்பு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலுடைய ரிசல்ட்டுக்கும் இப்போது அதாவது 2019 நடைபெற்ற மக்களவை தேர்தலுக்கு உண்டான ரிசல்ட்டை ஒப்பிட்டு பார்த்தா மக்களுக்கு பெரிய அதிர்ச்சி. ஏன் அதிர்ச்சி? ஆட்சியில் இருந்தவர்களை அகற்றி இருக்கிறார்கள் பிஜேபியை இந்த 3 மாநிலத்தில். அதிலிருந்து 6-7 மாசத்தில் நடைபெற்ற மக்களவை தேர்தல். அந்த 6-7 மாசத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய புரட்சியாக வரப்போகுது, மாற்றங்களாக ஏற்பட்டு விட போகிறது. ஆனால் ரிசல்ட்ல நடைபெற்றது என்ன? 3 மாநிலங்கள்லையும் பெரும் அளவில் பிஜேபி ஜெயிக்கிறது. சும்மா ஜெயிக்கல. ராஜஸ்தான்ல 25 மக்களவை தொகுதி, 25 மக்களவை தொகுதியிலையும் பிஜேபி ஜெயிக்குது. எந்த மாநிலத்தில் ஆட்சியை இழந்ததோ அந்த மாநிலத்தினுடைய மக்களவை தேர்தல் வருகின்ற பொழுது 6-7 மாசத்துல வருகின்ற பொழுது அதையும் சேர்த்து கவனிங்க. 25க்கு 25. மத்திய பிரதேசம் 29 மக்களவை தொகுதி, 28ல பிஜேபி ஜெயிக்குது. ஒரே ஒரு தொகுதியை மட்டும்தான் காங்கிரஸ். சத்தீஸ்கர்ல 11 தொகுதி மக்களவை தொகுதி, அதுல 9 தொகுதியில பிஜேபி ஜெயிக்கிறது. 2 தொகுதி மட்டும் தான் காங்கிரஸ். ஒட்டுமொத்தமா இந்த 3 மாநிலத்திலையும் காங்கிரஸுக்கு 3, பிஜேபிக்கு மெஜாரிட்டி. 25க்கு 25, 29க்கு 28, 11க்கு 9. அது எப்படி 6-7 மாசத்துல எப்படி இவ்வளவு பெரிய மாற்றம் எப்படி நடந்துச்சு? அந்த அளவுக்கு நீங்க மக்களுக்கு அப்படி என்ன செஞ்சீங்க? இந்த 6 மாசத்துல 7 மாசத்துல அந்த 3 மாநில மக்களுக்கு நீங்கள் வாரி வழங்கியது என்ன? என்ன சட்டத்தின் மூலமா அந்த மக்களுக்கு நீங்க நன்மை செஞ்சீங்க? வாக்கு வித்தியாசத்தையும் நீங்கள் பார்ப்பீர்களேயானால் 2 லட்சம் வாக்கு வித்தியாசம், 3 லட்சம் வாக்கு வித்தியாசம் ஒவ்வொரு தொகுதியிலையும். கர்நாடகாவுடைய இதே நிலை. 2018 சட்டப்பேரவை தேர்தலில் கர்நாடகாவில் மொத்தமுள்ள 224 தொகுதியில 104 தான் பிஜேபி. 2018 கர்நாடக மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை தேர்தல் 224ல வெறும் 104 தான் பிஜேபி எடுக்குது. ஓட்டு சதவீதம் பார்த்தா 36%. ஆனா அதிலிருந்து 6-7 மாதத்தில் நடைபெறக்கூடிய மக்களவை தேர்தல் 2019 நடந்த மக்களவை தேர்தலில் 28க்கு 26, 28 மக்களவை தொகுதியில் 26 தொகுதியை பிஜேபி வெல்கிறது. ஓட்டு சதவீதம் 36லிருந்து 51. இந்த 6-7 மாசத்துல நீங்க என்ன பண்ணீங்க? இவ்வளவு வாரி வாரி மக்கள் உங்களுக்கு ஓட்டுகளை அள்ளி வழங்கக்கூடிய அளவுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க என்ன சாதனை பண்ணதற்காக வேண்டி இந்த மாநிலங்களில் உங்களுக்கு ஓடுகளை வாக்குகளை அள்ளி வீசினார்கள் சொல்லுங்க. நீங்க பண்ண சாதனை என்ன தெரியுமா? இந்த பிஜேபி செய்த சாதனை 500,000 செல்லாதுன்னு சொன்னது. அதனால பல பேரை, பல நூற்றுக்கணக்கான பேரை கொண்டு குவிச்சது. பஸ்ல போய்கிட்டு இருந்தாங்க, 500 ரூபாய் நீட்டினாங்க, செல்லாது ஹேட்டார். யாரு சொன்னா? மோடி ஹே. அதான் மோடி சொல்லிட்டார, பாக்கலையா நீ? இறங்கு ஹே, டாடா ஹே, போயிட்டாங்க. அப்படி பல பேரை திருமணம் பண்றவன் தெருவில் வந்தான், மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குற போறவன் தெருவில் வந்தான், சம்பளம் வாங்கிட்டான் கையில். வாங்குறதுக்கு முன்னால மோடி சொல்லியிருக்க கூடாது, இப்போ வாங்கி தொலைச்சிட்டா இதை நான் என்னடா செய்யறது? பேங்குக்கு போ. அதெல்லாம் சரிதான், பேங்க்ல கியூல நிக்குதே. இப்ப நான் சாப்பிடணுமே, இதுக்கு என்ன பண்றது? சாப்பிடுவதற்கு பல பேர் பிச்சைக்காரர்களாக ஆக்கி அந்த 500,000 செல்லாது. அதுக்கு உங்களுக்கு இவ்வளவு ஓட்டுகள் அள்ளி கொடுத்தாங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? கேஸ் விலை உயர்வு இப்போ ரொம்ப உச்சத்துக்கு வந்துருச்சு, அது தனி. 2019 கடுமையான உச்சத்திற்கு வந்து விட்டது. அப்ப கேஸ் விலை ஏற்றத்திற்காகவும், வியாபாரிகளை நீங்க நசுக்கினதுக்காகவும், விவசாயிகளை அழித்தொழித்ததற்காகவும், 500,000 செல்லாது என்று சொல்லி எல்லா அப்பாவி மக்களையும் கொன்று குவித்ததற்காக தான் இத்தனை மாநிலங்களில் பெரும் சதவீத வித்தியாசத்தோடு உங்களுக்கு வாக்கு செலுத்தினார்களா? நம்ப முடியுதா? யாருக்கு அதுல பூ சுத்த பாக்குறீங்க? இது
இவிஎம்ல மோசடி நடைபெற்றிருக்கிறது என்கிற சந்தேகத்தை வலுவாக எழுப்புகிறது. சரி, இது ஒரு பக்கம். இப்போ இவிஎம்னா என்ன சொல்றீங்க? எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். அப்படின்னா என்ன? டிஜிட்டலைஸ். நாங்கள் எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம். டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லும்போது என்ன சொல்றாரு மோடி? சொல்லது என்ன? இனிமேல் நம்ம பணப்புழக்கம்லாம் புழங்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம ரொம்ப வளர்ந்துட்டோம். விஞ்ஞானத்தில் வளர்ச்சியெல்லாம் அதிகபட்ச வளர்ச்சி அடைஞ்சிட்டோம். கேஷ்லெஸ் எக்கானமி. பணமே இருக்கக்கூடாது. அட்டையின் மூலமாகத்தான் பண பரிவர்த்தனை செய்யணும் அப்படின்னாரு. அட்டையை வச்சுக்கிட்டு காய்கறி மார்க்கெட்டில் கத்திரிக்காய் தக்காளி விற்கிற அந்த அம்மாட்ட போய் 2 கிலோ தக்காளி தாங்க, வாங்கியாச்சு, இந்தாங்க அட்டைன்னு அந்த அம்மாவுக்கு என்ன விளங்கும்? நீ எங்கே இருந்துக்கிட்டு டிஜிட்டல் பேசுறிய? உங்கள் டிஜிட்டல் லட்சணம் தெரியாதா? இந்த ஃபாஸ்டாக்னு ஒன்று கொண்டு வந்தாங்கல்ல, ஒருத்தன் ஃபாஸ்டாக் விஷயத்துலையும் பிரச்சனை பண்ணிட்டான். புகார் என்ன? என் காரு ரொம்ப நாளாக வீட்டு முன்னால் தாங்க நிற்குது. இவங்க பார்த்தா பில்லை போட்டு தீட்டுறாங்க. அந்த டோல்கேட் வழியாக போனேங்கிறாங்க, இந்த டோல்கேட் வழியாக போனேன்னு சொல்லி ஏகப்பட்ட பில்லு. 2-3 மாசமா கையில் காசு இல்லாமல், பெட்ரோலுக்கு வழி இல்லாமல் நான் காரை நிப்பாட்டி வச்சிருக்கிறேங்க அப்படின்னு ஃபாஸ்டாக்ல புகார் சொல்லக்கூடிய அளவுக்கு தானே உங்கள் டிஜிட்டல் இருக்கு. அதை வைங்க. அப்போ டிஜிட்டலைஸுங்கிறீங்க. டிஜிட்டல்னாலே அதனுடைய பொருள் என்ன? துல்லியமாக இருக்கணும். அதான் டிஜிட்டல். நீங்கள் கால்குலேட்டர் வச்சிருக்கிறீங்க, 5 + 5 அப்படின்னு போட்டால் அந்த டிஜிட்டலில் என்ன வரணும்? 10. 1 + 1 2. குழப்பமே இருக்கக்கூடாது. எந்த எண்ணிக்கைகளை நீங்கள் கொண்டு கணக்கீடு செய்தாலும் சமனாக வேண்டும், சரியாக வர வேண்டும், துல்லியமாக வரணும். அதுதான் டிஜிட்டல். நீங்க சொல்லக்கூடிய இந்த இவிஎம் டிஜிட்டல்னு சொல்றீங்கல்ல, அதுல இந்த துல்லியம் இருக்கின்றதா? துல்லியம் இல்லை. துல்லியம் இல்லாததும் இவிஎம்ல மோசடி நடைபெறுகிறது என்பதை வலுவாக, உறுதியாக அந்த எண்ணத்தை உண்டாக்குகிறது. துல்லியம் இல்லை நம்ம சும்மா சொல்லல, அதற்கும் சரியான தரவுகள் இருக்கு. உதாரணமா நம்ம ஏரியாவிலிருந்து வருவோம், தென் சென்னை. இப்போ லாஸ்டா நடந்துச்சுல மக்களவை தொகுதி, 2019 நடந்த மக்களவை தொகுதி. தென் சென்னையில் வாக்கு பதிவாகுது. பதிவாகுதுன்னா என்ன? ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் வாக்கு போடுவாங்கல்ல, அவங்கவுங்க விரும்புகிற கட்சிக்கு, இந்த கட்சிக்கு போடுவோம், அந்த கட்சிக்கு போடுவோம், ஒவ்வொரு கட்சிக்கு போடுவாங்க. அப்படி எல்லாத்தையும் சேர்த்து பதிவான அனைத்து கட்சிகள், சுயேட்சையா நிற்கிறவங்க எல்லாத்தையும் சேர்த்து பதிவான வாக்கு தென் சென்னை மக்களவை தொகுதியில் 11,11,681. அந்த கடைசியாக உள்ள 3 டிஜிட்டை விட்டுருவோம், சொச்சத்தை விட்டு, அது சொச்சம்னு சொல்லிடுவோம். தென் சென்னையில் பதிவான வாக்கு 11,11,000 சொச்சம். சரியா? சரி, இப்போ தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்போ எண்ணும் போது எதை எண்ணிக்கை வரணும் சொல்லுங்க? எண்ணும் போது என்னங்க வரணும்? அதே தானே வரணும். என்ன பதிவானதோ அந்த பதிவான வாக்கு தானே வர வேண்டும். எண்ணும் போது, எண்ணப்படுகின்ற பொழுது வாக்கு வருகிறது 11,23,410. 11,23,000 சொச்சம். பதிவான வாக்கு 11,11,000. எண்ணப்படுகின்ற பொழுது அதனுடைய வாக்கு எண்ணிக்கை 11,23,000. ஆக மொத்தம் கூடுதலாக 11,729 வாக்குகள் கூடுதலாக அதில் பதிவாயிருக்கு. அது எப்படி பதிவாச்சு? இது எந்த மாதிரினா, நம்ம ஒரு உண்டியல் வச்சிருக்கிறோம். உண்டியில் ஒவ்வொரு ரூபாயா போடுறோம். 10 ரூபா போட்டோம். இப்போ உண்டியலை உடைக்கணும். உடைக்கும் போது எவ்வளோ இருக்கணும்? 10 ரூபா தானே இருக்கணும். பார்த்தா 500 ரூபா வருது. ஏன்னா ஏன் உண்டியல் என் வீட்டில் இருக்கு, நான் தான் ஒவ்வொரு ரூபாயா போட்டேன், 10 ரூபா தான் போட்டேன். 10 ரூபாய்க்கு மேலே அந்த உண்டியலில் நான் போடலை, ஒரு பைசா போடல. உடைக்கும் போது பார்த்தா அள்ளி வருது, கும்பலாக வந்தா உண்டியலிருந்து வெவ்வேறு கும்பல் வெளியே வந்துச்சுன்னா 500 ரூபா நோட்டு வருது, 1000 ரூபா நோட்டு வருது, அப்போ 2000 ரூபா நோட்டு வருது. அப்போ இது ஏமாத்து வேலையா? அப்போ அந்த உண்டியல் என் வீட்டில் மட்டும் இல்லை, வேற எங்கேயோ போயிருக்கிறது. நான் மட்டும் அந்த உண்டியல காசு போல வேற எவனோ எனக்கு தெரியாம என்னை ஏமாத்தி போட்டிருக்கிறாதான்னு அர்த்தம். பேங்க்ல நீங்க பணம், உங்க அக்கௌண்ட்ல நீங்க பணம் போடுறீங்க. எவ்வளோ போடுறீங்க? உங்க அக்கௌண்ட்ல 1000 ரூபா போடுறீங்க. டிஜிட்டல்னா என்னவா இருக்கணும்? போய் செக் பண்றீங்க, பணம் எடுக்கிறீங்க, எவ்வளோதான் வரணும்? நீங்க எவ்வளோ போட்டீங்க? 1000. அதே 1000 தான் திரும்ப வரணும். நீங்க ஏடிஎம்ல பின்ன போட்டால் லட்சமா வருது. போட்டது 1000, வரும்போது லட்சமா வந்தா ஏத்துக்குவாங்களா? யாராவது மோடி ஏத்துக்குவாரா? பேங்குக்காரன் ஏத்துக்குவானா? அவனை சொல்லிட வேண்டியது தானே. டிஜிட்டல், நம்ம டிஜிட்டல் அப்படித்தான்ப்பா இருக்கும். என்ன பணம் வாங்காதீங்கப்பா, நீ போட்டது எவ்வளோப்பா? 1000 தான் போட்டேன், வந்தது 1 லட்ச ரூபா அள்ளி கொட்டிருச்சுல, எனக்கு மிச்சமுள்ள தாப்பா, அதெல்லாம் தர முடியாது அப்படி நம்ம சொல்ல முடியுமா? அப்ப அது என்ன அர்த்தம்? ஒரு ஃபோர்ஜரி வேலை நடக்குது, ஒரு ஏமாத்து வேலை நடக்குன்னு தானே அதனுடைய அர்த்தம். அல்லது அதில் ஒரு மிஷின் ரிப்பேரு, கோளாறு, அதன் அர்த்தம். அப்போ இந்த தென் சென்னை தொகுதியில் கூடுதலாக
வாக்கு பதிவானதற்கு பிறகு எண்ணப்படுகின்ற பொழுது 11,729, சும்மா ஒரு 10 ஓட்டு 5 ஓட்டு வித்தியாசம் இல்லைங்க, 11,000 சொச்ச ஓட்டு வித்தியாசமா வந்துச்சுன்னா யாருனாலும் ஜெயிக்க இயலுமே. இப்பெல்லாம் ஜெயிக்கிற வாக்கு வித்தியாசமே எவ்வளவு? 100, 200, 500, 1000, 2000 அவ்வளவுதானங்க ஜெயிக்கிறாங்க. லட்சக்கணக்கில் ஜெயிக்கிறது குறைவு தானே. அப்ப 100, 1000 ஜெயிக்கக்கூடியவர்களாக இருந்தால் இந்த 11,729 எவன் போட்டது? அதை முதல்ல சொல்லு. தேர்தல் ஆணையம் பதில் சொல்லுங்க. யார் போட்டா? தென் சென்னையில பதிவான வாக்குக்கும் எண்ணப்படுற வாக்குக்கும் இவ்வளவு வித்தியாசம் வருது. இந்த 11,000 வாக்கு யார் போட்டது? நீங்களே போட்டீங்களா? எவன் போட்டது? தென் சென்னையில் மட்டும் இல்ல, நம்ம திருவள்ளூர் தொகுதியில அந்த 2019 மக்களவை தொகுதியில பதிவான வாக்கு, திருவள்ளூர் தொகுதியில பதிவான வாக்கு 13,95,000. சொச்சத்தை விட்டுருவோம், 13,95,000 பதிவாகுது. எண்ணும்போது எவ்வளவு? 14,03,000. எவ்வளவு வித்தியாசம்? 8,828 வாக்கு வித்தியாசம் எண்ணப்படும் போது. அப்ப அந்த 8,000 சொச்ச வாக்கு எவன் போட்டான்? எப்போ போட்டீங்க? பதிவாகும் போது இருந்தா தானங்க கணக்கு. பதிவானதற்கு பிறகு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எண்ணும் போது இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா இவிஎம்ல பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். ஒண்ணு நீங்க ஏமாத்துறீங்க, அல்லது உங்களுக்கு தெரியாம வேற எவனோ ஏமாத்துறான். ஆக மொத்தம் நாங்க ஏமாற்றப்படுறோம், மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். அதை தாண்டி இந்த இவிஎம்ல வேற என்ன விஷயம் இருக்கு? இது எல்லாத்தையும் இப்படி ஒட்டுமொத்தமா இந்தியா ஓவரால் பாத்தீங்கன்னு வைங்க, ஓவரால் இந்தியா முழுக்க தேர்தல் ஆணையம் வெளியிடுற அந்த தகவல் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் குவிண்ட் என்கிற ஒரு இணையதளம் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டாங்க. டவுன்லோட் பண்ணி கணக்கு பார்த்தா இந்தியா முழுக்க 2019 மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்குமான வித்தியாசம் 58,34,574. 58 லட்சம் வாக்கு வித்தியாசம் இந்திய அளவில். 58 லட்சம் வாக்கு வித்தியாசம்னா அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் அது. இதில் அதிகமான அளவு ஒரு 38 லட்சம் அளவுக்கு வட மாநிலங்கள் தான். அப்பவே நீங்க விளங்கிக்கலாம். இங்க ஏமாத்துறது நம்மள என்ன, உனக்கு 11,000 12,000 அளவுக்கு நம்மள ஏமாத்தி போட்டு, வட மாநிலத்தில் என்ன கையில பானிபுரியை கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லி 38 லட்சம் ஏமாத்தி இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. இது என்ன செஞ்சிட்டாங்க, அந்த குவிண்ட் என்கிற இணையத்தளம் எல்லா தரவுகளையும் எடுத்து தேர்தல் ஆணையத்துக்கு புகார் அனுப்பிட்டாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு ஷோகாஸ் மாதிரி, விளக்கு கேட்கிற மாதிரி, என்னங்க இப்படி வருது, பதிவுன்னு ஒன்று ஒரு எண்ணிக்கை சொல்றீங்க, எண்ணப்பட்டதுன்னு ஒரு எண்ணிக்கை சொல்றீங்க, ரெண்டுக்கு வேரியேஷன் வருது, வரக்கூடாது, டிஜிட்டல்னா வரக்கூடாது, துல்லியமா இருக்கணுமே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கேட்ட உடனேயே என்ன தெரியுமா செஞ்சாங்க, பதில சொல்லணும். இணையதளத்திலிருந்து எது எதுலாம் வித்தியாசம் வச்சு அதையெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த அந்த பதிவே நீக்கிட்டாங்க. யார் யாரு கற்றுக் கொடுத்தாலும் தெரியல, அட்மின் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்கல்ல, அட்மின் மிஸ்டேக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இணையதளத்தில் தேர்தல் ஆணையத்தின் மூலம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட அந்த தகவலை எடுத்துக்கிட்டாங்க. இது பதிலா அவன் கேட்கிறான், தரவுகளை வச்சு நீங்க வெளியிட்ட தகவலை வச்சு தான் நம்ம கேட்டான். உங்களிடத்துல கேட்டதுக்கு பதில் சொல்றதை விட்டுவிட்டு அவர்கள் பதிவிட்ட தகவல்களை எடுத்து விட்டார்கள். அவங்க விடலை, மேற்கொண்டு எந்தெந்த துறையில் புகார் செலுத்தணுமோ நீதிமன்றம் வரை அளவுக்கு போயிட்டாங்க. நீதிமன்றத்துக்கே புகார் செலுத்தி விட்டார்கள். நீதிமன்றத்தில் வந்து அவங்க சொல்றதை பார்த்தீங்கன்னு வைங்க, இல்லை அதெல்லாம் வந்து சின்ன சின்ன அளவுக்கு வித்தியாசங்கள் வரத்தான் செய்யும். கடைசியாக அவங்க சொன்ன பதில், கடந்த காலங்களில் இப்படி நடைபெற்றது இல்லை. இதுதான் பதில். கடந்த காலத்தில் நான் பொறுப்பில் இருந்த போது இப்படி நடைபெறவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நடந்திருக்கு, 2019 நடந்திருக்கு, ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் அதனுடைய பொருள். பல வாய்தாக்கள் வாங்கியதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் சொன்ன பதில். இது மாதிரி ஏகப்பட்ட விவரங்கள் இருக்கிறது. இதுல ரொம்ப கொடுமை, கேலி கூத்து என்ன தெரியுமா? ஒரு கட்சி மாநிலத்தில் அந்த நடந்த மக்களவை தொகுதியில் எல்லா தொகுதியிலையும் 39 தொகுதியிலையும் நிற்கிறாங்க. அதில் 1088 வாக்குச்சாவடியில் அவங்களுக்கு பதிவான வாக்கு 0. ஒரு வாக்குச்சாவடி 2 வாக்குச்சாவடி இல்லை, 1088 வாக்குச்சாவடி. நம்ம ஓட்டு போடுறதுக்காக போகிறோம்ல ஒவ்வொரு பூத்து, இது மாதிரி 1088 பூத்தில் பதிவான அந்த கட்சிக்கென்று பதிவான ஓட்டு 0. எல்லாம் வெளியே வந்து கத்துறாங்க, எப்பா எனக்கு மக்கள் எவனுமே போட வேண்டாம், விட்டு தள்ளு. 1088 வாக்குச்சாவடியில் எங்களுக்கு எவ்வளவு குடும்பம் இருக்கு, என் கட்சிக்காரன் இருக்கிறானடா, என் கட்சிக்காரன் ஓட்டு எங்கன்னு கேட்கலாம். அதுல மதுரவாயல் தொகுதியில் உள்ள பாரதிங்கிற ஒருத்தர், அவர் தான் அந்த ஏஜென்சியா இருந்தார், குறிப்பிட்ட அந்த தொகுதிக்கு ஏஜென்சியா இருந்தார். அந்த தொகுதியிலையும் 0. அவன் கோபத்தோட வந்து கத்துறாரு, மற்றவனெல்லாம் விடு, என் ஓட்டு எங்கடா, நான் ஓட்டு போட்டேனா இல்லையா, நான் செத்து போயிட்டேனா, என் பொண்டாட்டி ஒட்ட விட்டு தேவையில்லை,
என் குடும்பமே துரோகம் பண்ணிட்டாங்க, என் கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னே வச்சுக்குவோம். நான் தானே அந்த தொகுதிக்கு அந்த பூத்துக்கு நான் தானே ஏஜென்சி, நான் தானே முகவர், என் ஓட்டு எங்க போச்சுன்னு கேட்டான். தேர்தல் ஆணையத்தால் என்ன பதில் சொல்ல முடிஞ்சு? இதே நிலை பல சுயேட்சைகளுக்கு ஏற்பட்டது. மக்களவை தொகுதியில் பல சுயேட்சைகளுக்கு, சட்டசபை தேர்தலையும் ஏற்பட்டது. சுயேட்சையா நிற்கிறாங்க, பார்த்தா பூஜ்ஜியம். அவன் நிற்கிற தொகுதியிலே பூஜ்ஜியம். அவன் எந்த அந்த சுயேட்சையாக இருக்கிற எம்எல்ஏ அல்லது எம்பி எந்த தொகுதியில் நிற்கிறானோ, அவன் எந்த வாக்குச்சாவடியில் போய் ஓட்டு போடணுமோ அந்த தொகுதியில் பூஜ்ஜியம்னு வருது. அவன் வந்து வெளியே சோகத்தோடு வந்து, என்னை விட்டுருங்க, என் ஓட்டு எங்கங்க, நான் தானே எம்எல்ஏவா நிற்கிறேன், நான் தானே எம்பியா நிற்கிறேன், என் ஓட்டு எங்க போச்சு, நான் இன்னொரு ஆளுக்காக ஓட்டு போட போறேன் கேட்டாங்க. இதற்கெல்லாம் தேர்தல் ஆணையத்திடமிருந்து முறைப்படியான எந்த பதிலும் வரவில்லை. அப்ப என்ன பொருள்? சந்தேகம் வருமா வராதா? யோசிச்சு பாருங்க. வாக்குப்பதிவு வருவதற்கு முன்பாக, இப்போ நாளைக்கு வாக்குப்பதிவுனா இன்னைக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு டெஸ்ட் கோவாவில் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, வேட்பாளர்கள் ஒரு 5-6 வேட்பாளர்கள் இருக்கிறாங்கன்னா, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, இதர கட்சி, உதிரி கட்சி, சுயேட்சை, எல்லா வேட்பாளருடைய பேரையும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் அழைச்சி ஒவ்வொன்றிலையும் 9 தடவை ஓட்டு போடணும். 9 தடவை அதை ப்ரெஸ் பண்ணணும். ஒவ்வொன்றிலையும் வரிசையாக ஒரு 7 இருக்குன்னா 7லையும் வரிசையாக 9 முறை ப்ரெஸ் பண்ணணும். அதாவது 9 ஓட்டு போடுற மாதிரி. அப்படி என்ன செய்கிறாங்க, டெஸ்ட் பண்ணுறாங்க. கோவாவில் டோலியோபாத் என்கிற வாக்குச்சாவடியில், வாக்குச்சாவடி நம்பர் முதல் கொண்டு போட்டிருக்கிறாங்க. அங்கே டெஸ்டிங் நடக்குது. டெஸ்டிங் நடந்து எல்லா கட்சிக்கும் 9, ஆளுங்கட்சிக்கு 9 முறை அமுக்கியாச்சு, எதிர்கட்சிக்கு 9 முறை அமுக்கியாச்சு, சுயேட்சை 9, இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் 9 போட்டாச்சு. இப்போ ரிசல்ட் வரணும். இந்த விவி பாட்டு பளிச்சுன்னு துப்பும்னாங்கல்ல, அது என்ன துப்பணும், எல்லாத்தையும் எடுக்கும்போது கரெக்டாக 9 இருக்கணும்ல, ஒவ்வொன்றிலையும் 9 இருக்கணும். ஆனால் அதில் என்ன வருதுன்னா, டெஸ்ட் பண்ணும்போது பிஜேபிக்கு 17, ஆம் ஆத்மிக்கு 8, காங்கிரஸுக்கு 9, சுயேட்சைக்கு 1. அவனுக்கு 9 தடவை அமைக்கிறது பாவம், 9 தடவை ப்ரெஸ் பண்ணியாச்சு, அவனுக்கு 1. இதர கட்சிகளுக்கு அதே மாதிரி 5, 4, 3. இது என்ன பெருங்கூத்தா இருக்குதே. இதை பற்றி இன்னும் டெஸ்டிங்லேயே இப்படி அநியாயம் பண்ணாங்கன்னா, அடுத்து நாளைக்கு நடக்கிற தேர்தலில் என்ன அநியாயம் பண்ணுவாங்கன்னு கொதி தெளிஞ்சு போனோம்னா, இல்லை இதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க, நாளைக்கு சரியாயிடும். இது பதிலா நாளைக்கு சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 9 அமுக்குனா 9 தானே வரணும். திடீர்னு ஒரு கட்சிக்கு 17 போகுது, ஒரு கட்சிக்கு 1 வருது, ஒரு கட்சிக்கு 5 வருது, ஒரு கட்சிக்கு 9 வருகிறது. இப்படி தில்லுமுள்ளு வேலைகள் செய்வதற்கு நிறைய இவர்கள் இந்த இவிஎம்ல நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதுதான் இதில் உள்ள அம்சம். நம்ம என்ன கேட்குறோம்னா, இதையெல்லாம் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவதற்கு கடமைப்பட்டதே தேர்தலில் நிற்கக்கூடிய கட்சிகள் அம்பலப்படுத்தணும். இது நம்ம பிரச்சாரம் பண்ற உண்டா, கட்சிகள் அல்லவா இதை கையில் எடுக்கணும். குறிப்பாக எதிர்கட்சிகள் இந்த ஏமாற்று வேலையினால், யார் ஆளும் கட்சியாக இருந்தாலும் இந்த ஏமாற்று வேலையை பண்ணுவாங்க. அப்போ ஆளும் கட்சியாக இருப்பவர்கள் ஏனைய கட்சிகளுக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை, ஒரு பாதிப்பை செய்கிறார்கள் என்றால் அதை உரிய விதத்தில் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டியது யார் பொறுப்பு? இந்த இவிஎம் வேண்டாம், வாக்குச்சீட்டு நடைமுறைக்கே மாறுவோம் என்று உரத்த குரலில் சொல்ல வேண்டியது யார் பொறுப்பு? கட்சிகளின் பொறுப்பு. அவர்கள் அதை செய்ய மறுக்கின்ற காரணத்தினால், அலட்சியப்படுத்துகின்ற காரணத்தினால், வாக்காளர்களாக இருக்கிற நாம நம்முடைய ஜனநாயக உரிமையை மீட்டெடுப்பதற்காக இந்த குரலை எழுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அப்ப நம்முடைய கோரிக்கை என்ன? வாக்குச்சீட்டு நடைமுறைக்கே வாணி, இந்த இவிஎம்மே வேண்டாம், இந்த பஞ்சாயத்தே வேண்டாம், உன்னை நம்புறதுக்கு நான் தயாரா இல்லை. இல்லை வாக்குச்சீட்டுலாம் பழைய நடைமுறை. ஆமா, இவர் பெரிய டிஜிட்டல், இவர் புதுசுக்கு வரமாட்டார். இவர் நீங்க எல்லாம் பழங்காலத்துக்கு தானப்பா எங்களை கூட்டு போயிட்டு இருக்கிறீங்க, பெட்ரோல் விலை கூடிருச்சு. அப்ப என்ன சொல்ல போறீங்க? இனிமே எவனாவது பைக் எடுக்க போறான், கார் ஓட்ட போறான், சைக்கிளில் தான் போக போறான், மாட்டு வண்டி கிடைச்சா அதுலேயும் போக போறான். அப்ப நீங்க சொல்லாம சொல்லிட்டீங்க, மாட்டு வண்டியில போ, பழங்காலத்துக்கு வான்ட்டு சொல்லிட்டேன். அதன் அர்த்தம் இப்படி ஒவ்வொன்றிலையும் பழைய நடைமுறைக்கு தானே கூப்பிடுறீங்க. பேஸ்ட்டுக்கு சொன்னாங்க இல்லைங்க, பல் தேய்க்கிற பேஸ்ட்டுக்கு என்ன சொன்னாங்க? ஆதி காலத்தில் உப்பு கறியெல்லாம் வச்சு பல் தேய்ச்சிட்டு இருந்தபோது பேஸ்ட்டு தேய்ங்க, இதை வச்சு பல் துளக்கினா தான் உங்களுக்கு பல் பளிச்சுன்னு இருக்கும்னாங்க. அதுக்கப்புறம் வச்சுக்கிட்டு இருந்தால் திடீர்னு கதவை தட்டின்னு, உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா, உங்கள் பேஸ்ட்டில் கறி இருக்கா, உங்கள் பேஸ்ட்டில் கிராம்பு இருக்கா, நான் பிரியாணியை சமைக்க போகிறேன், பல்லு தானடா தேய்க்க போகிறேன், இதுக்கு எதுக்குடா எனக்கு இவ்வளோ பொருள் இருக்குது, அதெல்லாம் இருந்தால் தான் உங்கள் பல்லு பளிச்சுன்னு இருக்கும் சொன்னாங்களா இல்லையா? பல காலத்துக்கு கூப்பிடுறீல்ல. அப்போ பல் துளக்கும் போது பழங்காலத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நீங்கள் பெட்ரோல் விலையை உயர்த்துவதன் மூலமா, கேஸ் விலையை உயர்த்துவதன் மூலமா என்ன சொல்லிட்டீங்க? இனிமேல் எவனும் அப்பாவி மக்கள் எவனும் கேஸ் வாங்க இயலாது, அடித்தட்டில் இருக்கிறவங்களாம் கேஸ் வாங்க இயலாது. வெங்காய விலை உயர்ந்து போயிருச்சு. இலவசமாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள், இலவசமாக கிடைக்கக்கூடிய கறிவேப்பிலை, அதுவே இப்போ காசாக போயிருச்சு. அப்போ என்ன சொல்ல வரீங்க?
கேஸ் அடுப்புலாம் வைக்காத, விறகு அடுப்புக்கு வா, பழைய காலத்து நடைமுறைக்கு வான்னு ஒவ்வொன்றுக்கும் கூப்பிட்டிய. இனி ஒன்று என்ன பெண்டிங் இருக்கு? அப்ப ஜனநாயகத்தை மீட்டெடுக்கக்கூடிய விதமாக வாக்குச்சீட்டு நடைமுறைக்கே மாற வேண்டும் என்பதை இந்திய மக்கள், குறிப்பாக தமிழக மக்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் சொல்லணும். ஊடகங்கள் இதை சொல்லாது. எமர்ஜென்சி காலத்திலே எல்லாம் அழுத்தமான முறையில் சுதந்திரத்திற்காக வேண்டி, ஜனநாயகத்திற்காக வேண்டி குரல் கொடுத்த பத்திரிகைகள் எல்லாம் இன்றைக்கு மோடியின் காலை நக்கி பிழைக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். அப்ப ஊடகங்கள் நமக்காக வேண்டி குரல் கொடுக்காது. இந்த ஜனநாயகத்திற்கு எதிராக நடைபெறக்கூடிய நீதியை மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தாது. நாம தான் வெளிப்படுத்தணும். அப்போ உடனே நம்ம ஆட்கள் சில பேர் கிளம்பிடுவான். ஈவிஎம் இல்லை, நான் ஓட்டு போட மாட்டேன், தேர்தலுக்கே போக மாட்டேன், வாக்குச்சாவடிக்கே போக மாட்டேன். சிலருக்கு போவாங்க, போய் நான் நோட்டாவுக்கு தான் போடுவேன். அங்கே வரையும் போயிட்டு உனக்கு எதுக்கு நோட்டா? அது அங்கே வரையும் போகிறேன், காலையில் எழுந்திருக்கிற கியூவில் நிற்கிற, அங்கே வரையும் போயிட்டு நான் நோட்டாவுக்கு போடுவேன். உன் ஓட்டு எந்த ஓட்டு? நோட்டாவுக்கு போட்டு நீ என்ன சாதிச்ச? அப்போ நோட்டாவுக்கு போடுறதோ அல்லது இவிஎம்லாம் இருந்தால் இவிஎம் இருக்கிறவரை நான் ஓட்டே போட மாட்டாங்க, வாக்குச்சீட்டு நடைமுறைக்கு வந்தால் தாங்க நான் ஓட்டு போடுவேன் முடிவது போ தவறு. அந்த தவறை ஒருபோதும் நாம் செய்துவிடக்கூடாது. ஏன் இது தப்புங்கிறத ஒரு புறம் சொல்லிக் கொண்டிருக்கணும். இந்த வழிமுறையின் மூலம் நம்ம ஏமாற்றி விடாமல் நம்முடைய விழிப்புணர்வை அதிகப்படுத்திக் கொண்டு இதன் மூலமாகவும் ஆதிக்க சக்திகளை, நம்ம ஏமாற்றக்கூடிய அதிகார சக்திகளை தோற்கடிப்பதற்கு நம்ம முயற்சி செய்யணும். வாக்கு செலுத்தக்கூடிய நாள் என்று அறிவிக்கப்படுகின்ற பொழுது அனைவரும் தவறாமல் வாக்குச்சாவடிக்கு போகணும். கண்டிப்பா நம்ம யாருக்கு ஓட்டு போடணுமோ உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மக்கள் யார் பக்கம்ங்கிற தலைப்பில் அதிலே உங்களுக்கு தெளிவு கிடைச்சிடும். உங்களை கொல்றவனுக்கு நீங்க போட மாட்டீங்க, உங்களுக்கு அநியாயம் பண்றவனுக்கு போட மாட்டீங்க. ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் கருவறுக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற கயவர்களுக்கு ஒருபோதும், அந்த கயவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறவர்களுக்கு ஒருபோதும் நாம் ஓட்டு போட மாட்டோம். நம்மை காப்பாற்றக்கூடியவர்களாக ஓரளவு பரவாயில்லை என்று நினைப்பவர்களுக்கு வாக்கு செலுத்துவது கண்டிப்பா போகத்தான் வேண்டும். சரியா? இதை நம்ம கவனத்தில் கொண்டு இப்படி ஏமாத்துறதுக்கு பல வழிமுறைகள்லாம் இருக்கு. டிஜிட்டலுக்கு வந்தது காரணமே வாக்கு எண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. டிஜிட்டல்னா உடனே நாங்கள் சொல்லிடுவோம், உடனே அப்படியே அதையெல்லாம் செஞ்சிருவோம். நாங்கள் பார்த்தா இப்போ என்ன, 6 மாதம் தேர்தல் நடந்து 6 மாதம் 4 மாதம் 5 மாதம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் ரிசல்ட். என்ன ஹைகோர்ட்டுக்கு நீ இந்த முறைக்கு வந்த, நீ என்ன சொன்ன? இதெல்லாம் எங்களுக்கு உடனே நாங்கள் முடிச்சுட்டு அப்படியே சொல்லிடுவோம். நீப்பா இயந்திரத்தின் மூலமாக வாக்கு செலுத்தியதற்கு பிறகும் 5 மாதம் லேட்டு, 4 மாதம் லேட்டு, 6 மாதம் லேட்டு, உனக்கு எதுக்கு அந்த டைம்? எதுக்கு எங்களை தூங்க வச்சு அந்த சைடில் கொள்ளைப்புறமா வழியாக உங்களுடைய காரியத்தை சாதிப்பதற்காக விட மாட்டோம். தமிழக மக்கள் விழிப்புணர்வு பெற்று விட்டார்கள். எங்களை ஏறி மிதித்து எங்களை ஏமாற்றுவதற்கு எந்தெந்த கட்சிகள் காத்து கொண்டிருக்கிறது என்பது எங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். உங்களினுடைய ஆதிக்கத்தை அடியோடு மண்ணில் புதைக்கக்கூடிய விதமாக எங்களுடைய வாக்கு என்கிற ஆயுதம் அமையும். அதற்கேற்ற விதத்தில் இறைவன் நமக்கு உதவி செய்வான் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹுதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்